த்ரிஷாவும் விஜயும் ஒரே கார்ல கோல்டன் கலர் ஒரே ட்ரெஸ்ல. அரசியல்ல வரக்கூடிய தலைவர்களுக்கு இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வரதான் செய்யும். அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது திரு விஜய் அவர்கள் தான். மேடம், பிஜேபி, ஏடிஎம்கே, விஜய் 3 பேரும் சேர்ந்து இந்த எலெக்ஷனை டிஎம்கேக்கு எதிராக கூடாரத்தையே காலி பண்ணிருக்கலாமே, விட்டுட்டீங்களோ? அந்த முடிவுகளை எடுக்க வேண்டிய திரு விஜய் தான். இது பாஜகவோ அதிமுகவோ எடுக்க வேண்டிய முடிவு கிடையாது. தொங்கு சட்டசபை விஜய் என்ட்ரியால அமையுமா? திமுகவும் 22 கட்சி கூட்டணின்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன வேணா நடக்கலாம். இதுல திமுக இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிறதுனால பெஸ்ஸா மைனஸான்னு திமுக சிந்திக்கணும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, அறுவாடை தூக்கி திரியிறானுங்க தெருவா. இதெல்லாம் யோசிச்சாங்கன்னா மக்கள் வாக்கு மாத்தி போட போறாங்க. அந்த ஊழல்ல இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும். இப்ப நடக்க போற தேர்தலுங்கிறது திமுகக்கும் தமிழ்நாடுக்கும் தான். பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்து பிரச்சாரம் செய்தாலும் இங்கு அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமையவே அமையாது. இந்த எலெக்ஷன் வித்தியாசமா இருக்கும். எதை வச்சு சொல்றீங்க? பொறுத்து இருந்து பாருங்க. த்ரிஷாவும் விஜயும் ஒரே கார்ல கோல்டன் கலர் ஒரே ட்ரெஸ்ல நம்ம கல்பாத்தி அகோரம் சுரேஷ் அவங்க சன்னு வெட்டிங் திருவான்மியூர்ல அட்டன் பண்ணிட்டு போயிருக்காங்க. பரபரப்பா இருக்குது. நேத்து ஒரே ஒரு வீடியோ தான் யூடியூப்ல பார்த்தோம். நீங்க ஏதாவது சொன்னா இல்ல, அது என்ன பொறுத்த வரைக்கும் அது பர்சனல் மேட்டர். அதுல நான் எனக்கு தலையிடுறதா நான் விரும்பல. ஆனா அதே நேரம் அரசியல்ல வரக்கூடிய தலைவர்களுக்கு இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வரதான் செய்யும். அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாலொழியே இதுக்கு பதில் என்னங்கிறது யாருக்கும் தெரியாது. இதை வச்சு நிறைய கதைகள் வந்துட்டே தான் இருக்கும். அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது திரு விஜய் அவர்கள் தான். அப்படிதான் நான் நினைக்கிறேன். அந்த அளவுல அவர் இதுக்கெல்லாம் இந்த ஐயங்களுக்கெல்லாம் அவர் முற்றுப்புள்ளி வைப்பாரே. ஆனால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இதுல என்ன இருக்கு? மேடம், பிஜேபி, ஏடிஎம்கே, விஜய் 3 பேரும் சேர்ந்து இந்த எலெக்ஷனை டிஎம்கேக்கு எதிராக நின்று இருந்தா சாலிட் விக்டரி ஆச்சு மேடம். 200+ அடிச்சிருக்கலாம். விஜய்க்கு துணை சிஎம்ஏ கொடுத்துருக்கலாம். பிஜேபியும் அமைச்சரவையில் பங்கு கேட்டிருக்கலாம். இபிஎஸ் ஈஸியாக சிஎம் ஆயிருக்கலாம். திமுக கூடாரமே, நீங்கள் கேள்வி கேட்டீங்களே, பணத்தை ஏமாத்துறாங்க, ஊழல் பேர் வழிகள், கூடாரத்தையே காலி பண்ணியிருக்கலாமே, விட்டுட்டீங்களோ? உங்கள் அரசியலில் உங்கள் அணுகுமுறையில் ஏதோ தவறு இருக்கும். ஏன்னா இபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஸை விட்டுட்டாரு. அதுவும் எங்கே ஸ்டாலின் கிட்ட போய் விட்டுட்டாரு. செங்கோட்டையன் டிவிகேக்கு போயிட்டாரு. ரொம்ப பேர் தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் மோதினா அவ்வளோ பிடிக்கும். அந்த கூட்டணியை மிஸ் பண்ணிட்டாங்க. ஏதோ ராங்கா நடந்துச்சோ? அதெல்லாம் அவங்களோட வியூகங்கள் நான் நினைக்கிறேன். அது எனக்கு தெரியல. அந்த அளவில் அவங்க விட்டு போனது, தக்க வைக்கணும்னு நினைச்சது, முயற்சிகள் எடுத்தது, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனால் அதே நேரம் ஒவ்வொருத்தரோட விருப்பங்கள் ஒன்றா இருக்கு. ராஜ்யசபா சீட் வேணும்ன்ட்டு அவங்களுக்கு அந்த விருப்பம் இருந்திருக்கலாம். அது நிறைவேற்றுவதற்கு இவங்களுக்கு காலதாமதம் ஏற்பட்டிருக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்ரோச் பண்ணலையா மேடம் பிஜேபி? இல்ல, அதாவது திரு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஆரம்பத்திலேயே திமுக அரசியல் விரோதி, பாஜக கொள்கை விரோதின்லாம் சொல்லி பேசிட்டாரு. அப்படி இருக்கும்போது அவர் அப்ரோச் பண்றதுல அதுல அவரா இப்ப சென்ட்ரல் பத்தியே பேசுறது இல்லையே. அங்க டெல்லிக்கு போயிட்டு வந்ததுல இருந்து அமைதியாயிட்டாரு. இப்பயாவது கார்னர் பண்ணி நீங்க டக்குன்னு இல்ல நாம அவர் எடுக்க வேண்டிய முடிவு, அது நாம எடுக்க வேண்டிய முடிவு கிடையாது. திரு விஜய் அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு. ஆந்திரால ஒரு நல்ல கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. திரு பவன் கல்யாண் அவர்கள் டெப்டி சிஎம்மா இருக்காங்க. அது ஒரு நல்ல உதாரணமா நான் பார்க்கிறேன். ஆனா அந்த முடிவுகளை எடுக்க வேண்டிய திரு விஜய் தான். இது பாஜகவோ அதிமுகவோ எடுக்க வேண்டிய முடிவு கிடையாது. அந்த முடிவுகளை எடுக்க வேண்டியது திரு விஜய் தான் எடுக்கணும். அவர் கையில தான் இருக்கு. இன்ஃபேக்ட் கிரியேட்டிங் அன் இம்பாக்ட் அப்படின்னுவாங்க. விஜயோட அரசியல் என்ட்ரி யாருக்கு பாதகமா அமையும் இந்த எலெக்ஷன்ல மேடம்? அவரோட ஓட்லாம் யாருக்கிட்ட இருந்து புடுங்க? அவர் எதிர்க்கிறது திமுகவை தான். அதனால திமுகவுக்கு தான் பாதகமா இருக்கும். திமுகவுக்கு தான் டென்ட் விழும். அதுல பெரிய ஐயம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவர் எதிர்க்கிறது திமுகவோட அரசியல், திமுகவோட ஊழல், திமுகவோட பிரச்சனைகளை தான் அவர் எதிர்க்கிறாரு. ஆகையால அவர் திமுகவை எதிர்த்து கட்டமைச்ச ஒரு கட்சி தான் தவேகா. அதனால எனக்கு தெரிஞ்சு அது திமுகவுக்கு தான் பெரிய அளவுல சேதாரம். திமுக கிட்ட இருக்கிற ஓட், அதுவும் குறிப்பா யங்ஸ்டர்ஸ், இளம் பெண்கள், இளைஞர்கள் ஓட்டு டிவிகேக்கு வரும். டிவிகேக்கு வர வாய்ப்பு இருக்கு. பேசிக் கொஸ்டின், எல்லா எலெக்ஷன்ல கேட்கிற கொஸ்டின் தான். ஆனா இந்த டைம்ல யாருமே எந்த ஊடகவியலாளரும் இந்த கேள்வியை எழுப்பல. தொங்கு சட்டசபை
விஜய் என்ட்ரியால அமையுமா 2026? இருக்கலாம், சொல்ல முடியாது. சூழ்நிலைகள் எப்படி வேணா அமையலாம், எப்படி வேணா இருக்கலாம். அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த சூழ்நிலை வந்து இப்போ திமுகவும் வந்து 22 கட்சி கூட்டணின்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்க நிறைய சீட்டுகளை கொடுக்கறதுனால அவங்களும் அந்த ஆமா ஜெயிச்சுட்டு வரலனா ஆமா வரலனா காங்கிரஸே ஜெயிச்சிருச்சு. ஓகே 28ல ஒரு 26 25 ஜெயிச்சிருச்சுன்னா நான் வரல, எனக்கு மினிஸ்டர் அமைச்சரவை பங்கு வேணும்னு கேட்டாங்கன்னா என்ன தொங்குதா சொல்ல முடியாது. அப்பயும் தொங்குதான். அப்ப அதனால இது நம்ம கணிக்கவே முடியாது, என்ன வேணா நடக்கலாம் இதுல. ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணி ஸ்ட்ராங்கா போய்கிட்டு இருக்கு. பெரிய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இல்லாம எல்லாம் இணக்கமான ஒரே மைண்ட் செட்டோட ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு மாதிரி ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ இது வந்து நல்லபடியாக திரு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் திரு அமித்ஷா அவர்கள், பிரதமர் மோடி அவர்கள் எல்லாரும் இணைந்து ஒரு சுமூகமான நல்ல ஒரு ஏற்பாடை அமைச்சிட்டாங்க. அதனால இது வந்து ஒரு பலன் அளிக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக இருக்குது. இதுக்கு இந்த கூட்டணி வெற்றி பெறும் பொழுது நிறைய விஷயங்கள் மக்களுக்கு போய் சேரும். அது மக்கள் வந்து அதை மக்களும் பெண்களும் அதை கவனமாக பார்க்கணும், தங்க கவனத்தில் வச்சுட்டு வாக்களிக்கணுங்கிறது என்னுடைய பார்வை. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் விளவங்கோடு தொகுதியில் நீங்கள் போட்டியிடுகிறீர்கள். அது கட்சி என்ன சொல்லுதோ அதை பொறுத்து இருக்கு. ஓகே, இன்னைக்கு கவர்னர் RN ரவி மாற்றப்பட்டிருக்கிறார். கேரள கவர்னர் இன்னைக்கு தமிழ்நாட்டு கவர்னராக மாறி இருக்கிறாரு. ஃப்யூச்சரில் நீங்கள் கவர்னராக வாய்ப்பு வசதிகள் இருக்கா? என்ன இவ்வளவு சீக்கிரம் கவர்னர் ஆக்குறீங்க? நான் இன்னும் கொஞ்ச நாள் அரசியல் பர்சன் மேடம். நீங்க எனக்கு பிஜேபி நிச்சயம் தமிழ் நாட்டை சேர்ந்த பெண்களுக்கு உரிய மகத்துவம் மரியாதை கொடுக்குற, உண்மையாகவே சொல்றேன், இத்தனை ஆண்டு சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டு பெண்களுக்கு ஒரு உரிய மரியாதை கொடுக்குற உண்மையான கட்சி. அந்த விஷயத்துல ஆட்சியை பத்தி நான் சொல்லலை, நிச்சயமா. ஏன்னா தமிழிசை சவுந்தரராஜன் மேடமா இருக்கட்டும், வானதி மேடமா இருக்கட்டும், ஏன் பாஜக அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் பெர்ஃபார்ம் பண்ணலனா கூட தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி தலைவர்களுக்கு மிக முக்கியமான மரியாதையை கொடுக்க அவங்க தவறுனதே இல்லை. அதனால வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எல்லா என்னன்னா இப்போ வந்து ஊடகம் போன்ற பல்வேறு விஷயங்களுக்காக அப்புறம் நிறைய கூட்டங்கள், திருமுனை கூட்டங்கள் வந்து ஃபுல்லாகவே இப்போ எங்கள் மாவட்டத்திலாம் 600க்கும் மேற்பட்ட திருமுனை கூட்டங்கள் நடத்தி முடிச்சிட்டோம். இது மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் என்னை முழுமையாக பொறுப்பாளராக போட்டு பயன்படுத்துகிறாங்க. அந்த ஒர்க்கெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அது மாதிரி இன்னும் கொடுக்கக்கூடிய பொறுப்புகள் எதுவாக இருந்தாலும் ஒரே மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் வாட் எவர் த ரெஸ்பான்சிபிலிட்டி கிவன் I will deliver all my might to work towards it. அதில் மாற்று கருத்து இல்லை. அதனால் let me see அவங்க என்னை எந்த இதிலெல்லாம் பயன்படுத்த நினைக்கிறாங்களோ நானும் சந்தோஷமாக, மக்கள் பணியை தானே இது எல்லாமே மக்கள் பணி தான், அதனால் மக்கள் பணி ஆற்றுவதற்கு நான் தயாராக இருக்கேன். அவ்வளோதான் நான் சொல்றேன். 10 முறை பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்து பிரச்சாரம் செய்தாலும் இங்கு அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமையவே அமையாது. டிஎம்கேவும் அவங்க கூட்டணி கட்சிகளும் அடித்து சொல்கிறாங்க. அது கிட்டத்தட்ட ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் பார்க்க வேண்டியதாக இருக்கேன் மேடம். இல்லை, இந்த எலெக்ஷன் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் பொறுத்து இருந்து பாருங்க, நம்ம அது வெயிட் பண்ணாதான் தெரியும். இப்போ ஒப்பீனியன் போல்ஸ் என்ன வேணால் சொல்லலாம், ஆனால் நிச்சயமாக எலெக்ஷனுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய விஷயங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். இல்லை மேம், சிறுபிள்ளைத்தனமான ஒரு விஷயத்தெல்லாம் வந்து இபிஎஸ் பண்ணுறாரு. அரவணைக்க வேண்டிய உங்களை சசிகலா அவங்க தனி கட்சி ஆரம்பிக்க வச்சுட்டாரு, டிடிவி தனியாக போக வச்சுட்டாரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செங்கோட்டையன் டிவிகேக்கு போயிட்டாரு. அது மட்டும் இல்லை மேடம், நல்ல கண்ணு டெத்துக்கு போல. ஏன் போலன்னு ஒரு செய்தி கசியுது. ஏன்னா இபிஎஸ் அவர்களோட அம்மையார், அவங்க அம்மா இறந்ததுக்கு நல்ல கண்ணு வரலையா, அதனால நல்ல கண்ணு அவரோட டெத்துக்கு இபிஎஸ் போல அப்படின்னு ஒரு இல்லை. அதெல்லாம் சும்மா யாரோ சும்மா கிளப்பி விடுறது. ஆனால் நீங்கள் சொல்லலாம், இவங்க கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்க இந்த கட்சிக்கு மாறி போயிட்டாங்க, ஓபிஎஸ் வந்து டிஎம்கேக்கு போயிட்டாரு, அம்மையார் சசிகலா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, டிடிவி கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, செங்கோட்டையன் தாவேக்கா போயிட்டாரு அப்படின்னு நீங்க அதை ஒரு பலவீனமா சொல்றீங்க. நான் அதை பலமா சொல்றேன், அது பலம்னு சொல்றேன். ஏன்னா அண்ணன் எடப்பாடியாருக்கு அது பலமா அமைஞ்சிருச்சு இது எல்லாமே. ஏன்னா அவரை சேலஞ்ச் பண்ண எல்லாருமே ஒன்னுல கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, என்டிஏ கூட இருந்துட்டாங்க, இல்லை திமுக கூட போயிட்டாங்க.
அந்த ஒரு விஷயத்துல தான் அந்த ஆங்கிள் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அவரோட பொதுச் செயலாளர் போஸ்டுக்கு யாருமே போட்டி கிடையாது, கேஸ்லாம் வித்ட்ரா ஆயிடுது, ஆட்டோமேட்டிக்கா முடிஞ்சிருச்சு. சோ இது எல்லாமே ரூட் கிளியர். சோ அந்த ஆங்கிள் அவருக்கு அது பலம் தான். இப்ப கட்சியை அவர் வந்து ஸ்ட்ராங்கா தன்னோட சொந்த இதுல எடுத்துட்டு போறதுக்கான அவருக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்கு. இப்ப அந்த அந்த இடத்துல அவர் வெற்றி பெற்றதா நம்ம பார்க்கணும். அது பலம். இப்ப சொல்ல போனா பலம் சேர்ந்துருக்கு. இப்ப நீங்க வந்து 2021 தேர்தலில் பாஜக அதிமுக சேர்ந்து நின்னப்ப 42% வாக்குகள் எடுத்தாங்க. 7% வாக்குகள் வந்து அமமுக எடுத்துச்சு. டிடிவி தினகரன் எடுத்தார், 7% எடுத்தார். 3% வாக்குகள் வந்து நாம் தமிழர் கட்சி எடுத்தாங்க. திமுக கூட்டணி எல்லாம் சேர்ந்து 48% வாக்குகளை எடுத்தாங்க. 42%, 7% சேர்ந்தா 49% வாக்குகள். அப்ப அந்த திமுக, அதிமுக, பாஜக, அமமுகவும் சேர்ந்து இருந்தா 49% வாக்குகள். அது 48% வாக்குகள் திமுக எடுக்கிறாங்க. 1% டிஃபரன்ஸ்ல தான் ஆட்சியே அமையுது. அதான் நீங்க பார்க்கணும். 21ல அப்படிதான் ஆட்சி அமையுது, 1% டிஃபரன்ஸ்ல. அப்படி 1% அதே மாதிரி 48 பேர், 100க்கு 48 பேர் டிஎம்கேக்கு ஆதரவு, 100க்கு 53 பேர் அதிமுகக்கு எதிர்ப்பு. அப்படிதான் அது கொள்ளணும். அப்படி கிடையாது. அதிமுகக்கு 49% பேர் ஆதரவு, திமுகக்கு 52% பேர் எதிர். அப்படிதான் பார்க்கணும். அப்படி பார்க்க போனா அவங்க வெறும் 1% டிஃபரன்ஸ் தான் ஆட்சியை பிடிக்க முடிஞ்சது. திமுக 118 அறுதி பெரும்பான்மை, இவங்க கையில 119 தான் இருந்துச்சு. மேடம் அதுக்கப்புறம் வந்து தேர்தல்ல இடைத்தேர்தல் சேர்த்துதான் 123 இருக்காங்க. 10th எக்ஸாம்ல 34 மார்க் மேத்தமேட்டிக்ஸ்ல எடுத்தா ஃபெயில், 35 எடுத்தா பாஸ். அதுதான் ரூல்ஸ். அந்த மாதிரி இருக்கு. ஆகையால் நான் என்ன சொல்றேன்னா, அடுத்தடுத்த தேர்தல்ல அவங்க இணைஞ்சு நின்று எடுக்கக்கூடிய வாக்குகள் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 1% தாண்டி வந்துடலாம். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எதுக்கு சொல்றேன்னா, அது ஒரு பெரிய கணக்கில். அதே நேரம் பாராளுமன்ற தேர்தலில் பாஜக 19% வாக்குகள் எடுக்குது, அதே அதிமுக 40% வாக்குகளை எடுக்கிறாங்க. 40 + 19 59% வாக்குகள், 59%. 59%னா கிட்டத்தட்ட அது வந்து 18 to 20 சீட்டு. 20 சீட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து நின்னா பார்லிமெண்ட்டுக்கு ஜெயிச்சிருப்பாங்க. ஆமா, விட்டுட்டாங்க, கோட்டை விட்டாங்க. அதுதான் மேடம் சொல்றேன். இந்த வாட்டி விட்டுட்டாங்க மேடம், இந்த வாட்டி விட்டுறாங்க. இந்த வாட்டியும் அதிமுக ஒழுங்கா ஒருங்கிணைச்சு தேமுதிக 1-2 கட்சிகளை சேர்த்தா வின் பண்ணிருக்கலாம். ஆளுங்கட்சியோட எதிர்ப்பு பேசிக்கா இருக்கும். இது ஒரு இஷ்யூவா இருக்காது. நீங்க தேமுதிகவோட வாக்கு சதவீதம் ரொம்ப குறைவு தான். அதே மாதிரி ஒரு 3000 ஒரு இடத்துல 3000 ஓபிஎஸ்க்கு ஒரு 5 தொகுதியில 3000 வருதுன்னு வைங்களேன். இந்த 3000 டிசைட் பண்ணிச்சு போன வாட்டி. அதனாலதான் இந்த வாட்டிக்கு ஸ்டாலின் என்ன பண்றாரு, ஒரு 3000 எஸ்டிபிஐ 1500 ஓட்டு பரவாயில்லவா, ஒரு 4 தொகுதியில நீ 1500 6000 ஓட்டு வா, ஒரு அது ஒரு 4 தொகுதி ஜெயிச்சு கொடுக்கணும். இல்ல அதுல என்ன ஒரு இது நடக்கும்னா, அது ரெண்டா பிரியும். ஆமா, அது எல்லா தேமுதிகவோட வாக்குகள் வந்து குறைஞ்ச சதவீதம் தான், 0.114% என்னமோ தான், கம்மி தான், 0.48% தான். அதான் 1% கீழே, அவ்வளவுதான் வாக்கு சதவீதம் போன தடவை டிட்டர்மைன் பண்ணி சொன்னாங்க. அதுவே ரெண்டா பிரியும். இப்போ என்ன ஆகுன்னா, திமுக கூட போனதுனால அதிருப்தியா இருக்கிறவங்க எல்லாம் அதிமுக கூடயே கண்டினியூ பண்ணுவாங்க. அதே மாதிரி ஓபிஎஸ் திமுக போனதால அவரோட 4 தலைவர் தான் போனாங்களே தவிர இந்த மொத்த தொண்டர்கள் நிர்வாகிகள் கூடாரம் மொத்தம் அதிமுக கூட நிக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி போனவங்க, அதே மாதிரி செங்கோட்டையன் போனாரு டிவிகேக்கு, ஆனா கோபிச்செட்டிப்பாளையம் அந்த பகுதியில் இருக்கிற மொத்த அதிமுக நிர்வாகிகளும் அவர் கூட போல இங்க இருந்துட்டாங்க, அதிமுக கூடயே இருந்துட்டாங்க. அப்படி நீங்க பார்க்க போனால் எங்க கன்சால்டேட் ஆகுறாங்கன்னா இங்க அதிமுக கூட கன்சால்டேட் ஆகுறாங்க. அந்த ஒருத்தர் மட்டும் பிரிஞ்சு போனது பெரிய எஃபெக்ட் இருக்காது. ஸோ இதில் தான் வந்து அதிமுக கம்ஃபர்டபுளாக நினைக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது வந்து இவங்க போனால் இவங்க ஒரு பெரிய வாக்கு சதவீதத்தை கொண்டு போகிறது இல்லை, அது திமுகவுக்கு பெரிய பலன் அளிக்க போகிறது இல்லை. சொல்லப்போனால் திமுக இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிறதுனால ப்ளஸ்ஸா மைனஸான்னு திமுக சிந்திக்கணும், அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட இருக்கும். ஆகையால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எடுத்து பார்த்தோம்னா இந்த மொத்த ஒர்க் ஃபோர்ஸ் எல்லாமே, தொண்டர்கள், ஒர்க் ஃபோர்ஸு, நிர்வாகிகள் எல்லாம் ஒரு பக்கமும், தலைவர்கள் மட்டும் விருப்பப்பட்டவங்க ஒரு பக்கம் போயிடுறாங்க. அது பிரிஞ்சு போயிடுது.
ஸோ நானே அதுக்கு 50% நான் சொல்கிறேன். அது 50% கிடையாது. அந்த தலைவர்களை விட்டு மிச்சம் ஃபுல்லாகவே இங்கே தான் 90% இந்த பக்கம் தான் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது அது பெரிய பலன் அளிக்காது. திமுகவுக்கு இவங்க இத்தனை பேரை சேர்த்துக்கிறதுனால பெரிய பலன் அளிக்காது. என்ன ஒன்று, எல்லாருக்கும் சீட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். அந்த சீட்டை கொடுக்கறதுனால தங்களோட கோட்டா குறைஞ்சிரும். அவங்களுக்கு தான் தொங்குல போய் நிப்பாங்க. அப்படி போற தொங்கு சூழ்நிலை எல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்து. நீங்க சொல்ற 90% கரெக்ட் மேடம். ஒரு 10% என்ன, அதுல அமையாம கூட போயிடும், ஆட்சி அமைக்காம கூட போயிருவாங்க. ஒர்க் ஸ்டைல், ஒர்க்கிங் கெப்பாசிட்டி. நீங்களா அந்த ஒர்க்கிங் கெப்பாசிட்டி இப்போ ரீசெண்டா ட்ரெண்ட் ஆனது 2 விஷயம் தான். ஒன்று விஜயோட அவங்க பர்சனல் இஷ்யூ, 2வது இஷ்யூ சூப்பர் ஸ்டாரும் கமல்ஹாசன் அவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற படத்தோட ப்ரோமோ. 3வது விஷயம், எந்த யூடியூப் வீடியோ ஆன் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஒரு ஆடு வருது. அதில் சூப்பர் ஸ்டார் வராரு, ஸ்டாலின் பற்றி பெருமையை பேசுகிறாரு, கமல்ஹாசன் ஸ்டாலின் பற்றி பேசுகிறாரு, ஹிந்து ராம் சார் அவர் ஸ்டாலின் பற்றி பேசுகிறாரு, எல்லாருமே திராவிட மாடல்னா என்ன ஸ்டாலின் பேசுகிறாரு. அந்த ஃபுட்டேஜ் 7 நிமிஷம் வருது. அந்த ஆடு அட்வர்டைஸ்மெண்ட், திராவிட மாடல் ஆட்சி, டிஎம்கேக்கு ஏன் ஓட் பண்ண, அவங்களோட திட்டங்கள், மகளிர் உரிமை திட்டம், பிங்க் பஸ்ஸு, முதியோர் உதவி திட்டம், லேப்டாப், ஜெயலலிதா கொடுத்த லேப்டாப் கூட இவங்க கொடுத்தா மாதிரி. அந்த ஃபுட்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினியும் கமலும் சேர்ந்து எடுக்கிற படத்தை விட பயங்கரமாக பாகுபலி மாதிரி இருக்கு, கிளியர் கட். அது எடுத்தது கடைசியில் என் கார்டில் யாருன்னா சபரீசன் எடுத்திருக்கிறாரு. அந்த அளவுக்கு ஒர்க் இப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிஜேபியோ எதுவுமே பண்ணலையே. எவ்வளவு நாள் மக்கள் நீங்க எந்த வீடியோ பார்த்தாலும் அதுதான் வரப்போகுது. அந்த வீடியோ திரும்ப திரும்ப வந்தா எத்தனை தடவை பார்ப்பாங்க? போர் அடிச்சு போய் ஓட்டே போடக்கூடாது முடிவுக்கு வந்துருவாங்க. மற்ற கட்சி மற்ற நேரம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, அறுவாடை தூக்கி திரியிறானுங்க தெருவா. அதெல்லாம் மக்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஓட்டு போட்டுறணும்னு நினைச்சாங்கன்னா அறுவாடை தூக்கி திரியிற கும்பலை எடுத்து எப்படி போராட போறாங்க? ஜனங்க எப்படி போராடுவாங்க? அவங்க வாக்க மாற்றி போட்டால் தானே, ஆட்சி மாற்றம் வந்தால் தானே பாதுகாப்பே. அந்த அளவில் மக்கள் யோசிப்பாங்களா? வெறும் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஓட்டு போடணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு காத்திருக்கக்கூடிய ஆபத்தும் இருக்கு இல்லையா? அதுக்கும் யோசிக்கணும் இல்லையா? அவங்களுக்கு வர வேண்டிய இன்னும் தொகை 1 லட்சத்துக்கு மேலே வர வேண்டிய தொகை திமுக ஆட்சியால் வராமல் இருக்கு இல்லையா? அது வந்து சேரும்ல. இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய திட்டங்கள் வந்து சேரும்ல, அதெல்லாம் வராமல் இருக்கு இல்லையா? இதெல்லாம் யோசிச்சாங்கன்னா மக்கள் வாக்க மாற்றி போட போகிறாங்க. சட்டம் ஒழுங்கு சரியாகணும், பாலியல் வன்கொடுமை குறையணும், அருவாள் வெட்டெல்லாம் குறையணும், இதெல்லாம் குறையணுங்கிறதுக்காக வாக்க மாற்றி போடுவாங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பெருசாக ஹெல்ப் ஆகாது. இப்போ வந்து 2 நியூஸ் மேடம். ஒன்று விசிகா நியூஸ், இன்னொன்று கமல் நியூஸ். விசிகா வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிருப்தி, அவங்க சீட்டு வந்து அதிக மறுபடியும் இப்போ காங்கிரஸோட இருக்கும். இப்போ அந்த எல்லார் பஞ்சாயத்தும் நடக்கும். இப்போ அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? 2வது கமலஹாசன் டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிடலாமா, உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடலாமா அப்படின்னு ஆலோசனையில் நிர்வாகிகளோடு ஈடுபட்டு இருக்கிறார். ஸோ இவங்க எல்லாருமே தங்க இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்கு இவ்வளோ போராட வேண்டியதாக இருக்குது திமுக கூட்டணியில். அவங்க இருப்பை தக்க வச்சுக்க, ஏன்னா தேர்தல் கமிஷன் வந்து இவங்களுக்கு அவங்க இருப்பை தீர்மானிக்கிறதுக்கு அவங்க ரூல்ஸ் இருக்குது. அதை தக்க வைக்கவே இவ்வளோ போராட்டம். திமுகவில் சாத்தியமே இல்லை. நீ நிற்கிறதுனா நில்லு, 2 சீட்டு தருவோம், அது எங்க சின்ன வேணா தரோம். எங்க சின்னம் இல்லைன்னா அவங்க சின்னம் தான் சேஃப் மேடம். நீங்க சொல்ற மாதிரி இல்லாட்டி தொங்குல முடிஞ்சிடும். அதனால அது தொங்கு கூட வராம தொங்குல வராம போயிடும். அது அந்த வாய்ப்பு இருக்கு. அதனால இது எல்லாமே வந்து போராடி எல்லாரும் தங்களோட இருப்பை போராடி தக்க வச்சுக்க வேண்டிய கட்டாயத்துல தள்ளப்பட்டிருக்காங்க. 22 கட்சினா எப்படி இருப்பை தக்க வைக்க போராடதான் வேணும். அதான் நிலைமை, சூழ்நிலை. அதிகமானால் அமிர்தம் நஞ்சு மேடம். முதலமைச்சர், துணை முதலமைச்சர், பெரிய பெரிய முதலைகள் அமைச்சர்களா இருக்கிற ஒரு திமுக அரசியே ஆட்டம் காண வச்சாரு சில காலம், சில நாட்கள். கிரீஷ் சோடங்கர் கூட்டணி பேச்சுவார்த்தையில பரபரப்பு கிலியை ஏற்படுத்தி திமுகவை பயமுறுத்திட்டாரு. அந்த மாதிரி பிஜேபியில அதிக தொகுதிகள் கேட்க பிஜேபி சார்பாக மாதிரி எந்த பிரச்சனையும் இங்க இல்ல. எல்லாம் சுமூகமா பேசி நல்லபடியா எல்லாம் மேலிடமே பேசி நல்லபடியா பேசி எல்லாம். நீங்களாம் பேச்சுவார்த்தை பேசினா ஒரு 40 சீட் வாங்குவீங்களா மேடம்? இல்ல அது அவங்க பேசுறது கரெக்ட். என்ன தேவையோ அது பேசியிருப்பாங்க, அது நடக்கவும் செய்யும். ஓகே, ஃபைனல் டச் மேடம். உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன மேடம்? இந்த 2026 சட்டசபை தேர்தலில் எந்த கட்சி, உங்களோட அனுமானம் தான். தேசிய ஜனநாயக கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி வாய்ப்பை அடையும், அதுல மாற்று கருத்து இல்லை. எப்படியோ ஆட்சி அமைப்போம், நீங்க பொறுத்திருந்து பாருங்க. முக்கியமான உந்து சக்தியா எந்த விஷயம் இருக்கும், யார் இருப்பா?
பெண்கள் பாதுகாப்பு, அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு சூழ்நிலை, நிதி நிர்வாகம், இது எல்லாம் தான் முக்கியமான பாயிண்டாக இருக்கும். அந்த வகையில் மக்கள் தங்களின் தேவைகளை பூர்த்தி செய்கிறத தாண்டி தாங்கள் பாதுகாப்பாக வாழ்வது எப்படி அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரும்பணுங்கிறது என்னுடைய பார்வை. ஓட்டர்ஸ்க்கு டிஎம்கேக்கு ஏன் ஓட் பண்ணக்கூடாது, உங்களுக்கு ஏன் ஓட் பண்ணணும்? ஃபைனல் டச், ஃபைனல் வேர்ட்ஸ். டிஎம்கே ஊழலின் ஊற்றுக்கண்ணா இருக்கு. அந்த ஊழல்லேருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும். இப்போ நடக்க போகிற தேர்தலுங்கிறது திமுகவுக்கும் தமிழ்நாடுக்கும் தான். தமிழ்நாடு மக்களுக்கும் திமுகவுக்கும் தான் இந்த தேர்தல். பெரிய பஞ்சா இருக்கு மேடம். ஆமா, திமுகவுக்கும் தமிழ்நாடுக்கும் தான் இந்த தேர்தல். தமிழ்நாடு மக்கள் திமுகவை தேர்வு செய்தால் மீண்டும் இந்த ஊழலின் ஊற்றுக்கண்ணில் ஊற வேண்டிய கட்டாயம் வந்துடும். மிக சிரமத்திற்கு இன்னும் ஆளாக வேண்டிய கட்டாயம் வந்துடும். சட்டம் ஒழுங்கு மிக பிரச்சனையில போய்கிட்டு இருக்கு. போதை புழக்கத்திலிருந்து தாங்க பிள்ளைகளை காப்பாற்றணும். அப்படியெல்லாம் தேவைன்னா அவங்க ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும். இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள வேண்டுமா, அல்லது திமுகவுக்கு வாக்களித்து மீண்டும் துயரத்தில் போக வேண்டுமா அப்படிங்கிறதுல இந்த தேர்தல் என்பது திமுகவுக்கும் தமிழ்நாடுக்கும் உண்டான தேர்தல். அதனால மக்கள் இதை சரியாக தீர்மானித்து தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணிக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்து ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவார்களே ஆனால் நிச்சயமாக பல்வேறு விஷயங்களில் தீர்வு ஏற்படும். உங்கள் கையிலும் பொருளாதாரம் முன்னேறும், உங்க கையில சேமிப்பு இருக்கும். அது மெயினா மைண்ட்ல வச்சு நீங்க சட்டம் ஒழுங்கு மற்றும் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த இது எல்லாத்துக்கும் நம்ம ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணுங்கிறத மக்களாகிய நீங்கள் உங்க மனதில் வைத்து வாக்களிக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம். அதாவது விஜய தாரணி பேர்லயே விஜய்னாலே அது வெற்றி தான், தாரணினாலே உலகம். உங்க உலகம் முழுக்க வெற்றி அடைய, ஊர் முழுக்க வெற்றி அடைய வாழ்த்துக்கள் மேடம். நன்றி, நன்றி, வணக்கம்.